எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல தெற்கே ஒரு கொலை கதையினுடைய 3வது பாகத்தை பார்க்கலாம். சார், அவனா? அவன்லாம் ஒரு பையனே கிடையாதுங்க சார். அவங்க அப்பனை மாதிரி அதுவும் ஒரு ஊதாரி தான். அது மட்டும் இல்ல, பிள்ளை விஷயத்துல படு மோசம். அவனெல்லாம் பத்தி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. சார், பார்க்கறதுக்கு ரவுடித்தனமா தான் இருப்பான். அவன் பாட்டு அவன் உண்டுன்னு இருப்பான். ஆனா என்ன, அந்த புள்ள எப்ப பார்த்தாலும் அந்த பையனை போட்டு பேசிக்கிட்டே இருக்கு. 2 3 வாட்டி வீட்டை விட்டு வெளியில் தாட்டி விட்டுருச்சு. ஆனா எங்கேயும் போகல சார். அவன் பாட்டுக்கு தான் இங்க சுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னு ஒருத்தர் டீ கடையில சொல்ல, அவனா? அவன் என் பிள்ளைகிட்ட ஒரு வாட்டி வம்பிழுத்தான். எங்க வீட்டுக்காட்ட சொல்லி நல்லா செம்மத்தியா அடி விழுந்துச்சு. அவங்க ஆயாக்காரி அதுக்கு ஒரு வாட்டியோட வீட்டு விட்டு துரத்தி விட்டா. ஆனா அது எங்கேயும் போகாம இங்கேயே சுத்திட்டு கிடக்குது. இந்த மாதிரி பையன்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தீங்க. இப்படி சுத்தி முத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கோவிந்த பத்தி அப்படி யாரும் ஒண்ணுமே நல்லா சொன்ன மாதிரி தெரியல. கோவிந்தோட இறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்த இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு யார் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு யோசனையா இருக்கு. ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா, கோவிந்த யாரோ வலுக்கட்டாயமா அடிச்சு, அதுக்கப்புறம் அவனோட மூச்சு குழாயை நல்லா நிறுத்தணுங்கிறதுக்காக அவன் மூக்கை பிடிச்சி அமுத்தி, கழுத்து எலும்பை உடைச்சு, வயிற்றுல பலமான அடி அடிச்சு, அதுக்கப்புறம் குறவழியில காலை வச்சு மூச்சிருக்கிறாங்க. அதில் தான் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. பாதி உசுறு போனதுக்கு அப்புறமா தான் அவனை கிணத்துல தள்ளி விட்டுருக்காங்க. அப்போது இது பக்காவான கொலை அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லேயும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஊரில் இருக்கிற எல்லா பக்கத்துலையும் இன்வெஸ்டிகேட் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜீப் ஒன்று ஒரு பெட்டி கடைக்கு முன்னாடி வந்து நின்று அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் ஒன்றை வாங்கி அதுலேருந்து மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது ஆப்போசிட்டில் சுந்தரம் நிற்கிறாரு. அண்ணா, 3 4 நாள் ஆச்சு, எந்த விதமான க்ளூவும் கிடைக்கல. இந்த பையனோட கொலைக்கு பின்னாடி யார் இருப்பாங்க என்ன இருப்பாங்கன்னு சுத்தமாக தெரியல. வேற எந்த வழியில் போகலான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தம்பி, 2 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. 2 எங்கேயுது ஒத்து வச்சு பார்த்தோம்னா ஏதாவது தெரியுமில்ல? பார்த்தாச்சுண்ணே, இந்த பையனை அடிச்சு கொண்டிருக்காங்க. அந்த பாட்டியை யாரோ வச்சு கொண்டிருக்கானுங்க. மகக்காரனுக்கு எவனோ ஒருத்தன் சொத்துக்காக இப்படி பண்ணியிருந்துருக்கணும். பார்க்கலாண்ணே, ஏதாவது ஒரு வழியில் க்ளூ கிடைக்காம போயிடும். இந்த ஊருக்குள்ளே சிசிடிவின்னு எதுவும் கிடையாது, வர பட்டிக்காடு. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக போச்சு. அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா வெளியில் எட்டி பார்க்கும் பொழுது அந்த பையனை யார் கூப்பிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட ஓரளவுக்கு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் அப்படியும் சரிண்ணே வாங்க சொல்லிட்டு ஜீப் எடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் கிளம்புறாரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அடிக்காதண்ணா, வலி பொறுக்க முடியலண்ணா, ப்ளீஸ்ண்ணே. ஏண்டா, அறிவு இருக்காடா உனக்கு? போய் எப்படி மாட்டிட்டு வந்திருக்கீங்க? உங்களை யாருடா அவனை கொல்ல சொன்னது? அண்ணே, அவன் பயங்கரமாக வாய் பேசினான், எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருன்னு சொன்னான். சின்ன பையன் சகவாசம் கொலை நாசன்னு சொன்னான்ல, எதுக்கு நீ தேவையில்லாமல் அந்த பையனை உள்ளே இழுத்த அப்படின்னு முருகன் கேட்ட உடனே மூர்த்திக்கு மறுபடியும் கோவம் வந்து முருகனை போட்டு பயங்கரமான அடி. பக்கத்தில் உட்காந்து பீடி குடிச்சுக்கிட்டே சாந்து பார்த்துக்கிட்டு இருக்க சாந்துவை பார்த்த மூர்த்தி, டே ஏதாவது பேசுடா, பிரச்சனை பெருசாகிற போகுது, நீங்களாம் சேர்ந்தாண்டா பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நே, சும்மா பண்ணாதண்ணே, சின்ன பசங்களை உள்ளே விடுவேனான்னு சொன்னேன். நீ தான் தேவையில்லாமல் அந்த பையனை உள்ளே விடு, அவன் சின்ன பையன் பண்ணானா வெளியில் தெரியாது அப்படின்னு. பாரு இப்போ எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு. அவனை ஒரு மிரட்டின உடனே அவன் போலீஸில் மாட்டிக்குவான்னு தெரிஞ்ச உடனே நம்மளை ஊரில் போய் காட்டி கொடுக்குறேன்னு சொன்னான். அவனை அப்புறம் அடித்து உதச்சி வாயை உடச்சா அவன் அதுக்கப்புறம் இன்னும் எந்திரிச்சு போய் சொல்லணும்னு பயமாச்சு. அதான் பக்கத்தில் இருக்கிற கிணத்துல தூக்கி போட்டான். அதனால என்ன? டே நம்ம சலீமுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாக போயிருண்டா. அவன்கிட்ட சின்ன சின்னதாக பிஸ்னஸை வாங்கி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ தான்டா இந்த ஊருக்குள்ளே கொண்டு வரலான்னு பார்த்தோம். ஊர் மக்கா எல்லாரும் நல்லா ஏமாறுற கேஸுக்குடா, கண்டிப்பாக ஏமாந்துருவானுங்கடா. அதனால தான்டா இந்த ஊருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பிஸ்னஸை கொண்டு வந்து எல்லாரையும் இதை பண்ணி அடிமையாக்கி, ஐயோ எக்கச்சக்கமான பிளானுடா. சலீம் இப்போ புது பிஸ்னஸ் வேற ஆரம்பிச்சிருக்கான்டா. அதனால தான்டா அந்த பையனை முதல்ல தூண்டா போட்டேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போ அந்த போலீஸ் மட்டும் நம்மளை கண்டுபிடிச்சா நம்ம சின்ன பின்ன ஆயிடுவோம். அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாம இரு, நாம் பார்த்துக்கலாம். சாந்து சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன், அண்ணா இன்னொரு முக்கியமான விஷயம். என்னடா? நம்ம ஆளுங்க இன்னும் 2 பேர் அங்கே மாட்டிக்கிட்டாங்கண்ணே. அவ்வளவுதான், கண்ணாமூலி பிதுங்கி போய் நிற்கிறான். எங்கடா, எப்படிடா அப்படின்னு கேட்ட உடனே முருக சொன்ன விஷயங்கள்லாம் கேட்க மூர்த்திக்கு அப்படியே கொலையே நடுங்கிற மாதிரி இருக்குது. சார், எங்கள் ஐஸ் பெட்டி மட்டும் கொடுத்துடுங்க சார், நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுறோம் சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார், நாங்கள் இனிமேல் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டோம் சார், ப்ளீஸ் சார். டே, 2 பேரும் அமைதியாக கோருங்க.
4-5 நாள் ஆச்சு அந்த ஐஸ் பெட்டியை வாங்கி. அதுக்குள்ளே இருக்கிற ஐஸில் உருகி போய் கிடக்கும். இப்போ வரைக்கும் இன்ஸ்பெக்டர் அதை ஓப்பன் பண்ணி பார்க்காம இருக்காரு. பார்த்தா அந்த பெட்டியை உடச்செறிஞ்சிருவாரு. எதுக்குடா ஒரு சாதாரண ஐஸ் பெட்டிக்கு போட்டு இத்தனை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? இருக்கிற ஐஸில் உருகி தண்ணியாக ஒழுக ஆரம்பிச்சிருச்சுடா. சார் பொஞ்சாதி பிள்ளைங்கள்லாம் அழுகுது சார். பார்த்தேன்டா, வெளியில் வந்து நீ உன் பொண்டாட்டி அழுதுதுமே நடிச்சதையும் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். உன் குடும்பத்தை பற்றி உள்ளே விசாரித்தேன். சொன்னாங்க எல்லாம் எப்படின்னு. எல்லாம் வாயை மூடிட்டு அவன் வேலையை பாருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அந்த பக்கமாக போக 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. அந்த பெட்டியை எட்டி பார்த்து, டேய் உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்காத வரைக்கும் தான்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ளுக்குள்ளே ஓப்பன் மட்டும் பண்ணி பார்த்துட்டாங்க, அதுக்கப்புறம் நமக்கு பெரிய பிரச்சனையாக போயிருண்டா. டேய் நீ என்னடா சொன்ன? வரப்போகிற பிள்ளைகளெல்லாம் கிண்டல் பண்ணு, அதில் ஏதோ ஒன்று மடங்கும், அப்புறம் நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் தானே சொன்னேன். டேய் அது சலீம் சொன்னதா, மூர்த்தி சொன்னான்டா, அதனால தான்டா நான் பண்ணினேன். இப்போ இந்த கேஸ் மட்டும் வெளியில் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கக்கூடியவன், டே குமார், அது மட்டும் இல்லைடா, அந்த பையன் இறந்து போகிற விஷயமும் எனக்கு முன்னாடியே தெரியும்டா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவனுக்கு 2 பேரும் இந்த பையனை போட்டு தள்ளிடலான்னு பேசிட்டு இருந்தது என் காதாலேயே கேட்டேன். டெடி வாயை மூடிட்டுருடா. இப்போ மட்டும் இன்ஸ்பெக்டருக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, நம்ம ஜென்மத்துக்கு வெளியில் வர முடியாது. ஏற்கனவே நாம் பண்ணக்கூடிய விஷயம் இங்கே ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் உண்டுலேன்னு பண்ணிடுவாங்க. இந்த பிஸ்னஸ் கருமம்லாம் எதுவுமே வேணாண்டா. ஒழுங்கு மரியாதையாக ஊரை விட்டு போய் கொத்தனா வேலையை பார்த்தா தான் நம்மளோட பொழைச்சிக்கணும்டா அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்க பக்கத்தில் வந்த கான்ஸ்டபிள், என்னடா முனகிட்டு இருக்கீங்க 2 பேர்? அடுத்து என்ன திருத்தனம் பண்ணலான்னா, சார் இவன் தான் சார் கிண்டல் பண்ணா, நான் எதுவுமே பண்ணல சார். சும்மா கடங்கடா. லத்தி எடுத்து ஒரு அடி அடிக்க அவங்க 2 பேரும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. நாயெல்லாம் பயங்கரமாக குலைக்க ஆரம்பிக்குது. அந்த காட்டுக்குள்ள சுற்றி எங்கே பார்த்தாலும் முள்ளுவேலி, கருவேல மரம், அங்கங்கே கிழிஞ்சு கிடக்கக்கூடிய துணி, அதுகளுக்கு நடுவில் அரை நிர்வாணமாக கறக்கக்கூடிய ஒரு பிணம். ஊர் மக்கள் எல்லாரும் சுற்றி நிற்க அங்கே ஏதோ ஒரு பரபரப்பாகுது. அப்போ தான் அந்த வழியாக கான்ஸ்டபிள் கனகம் போயிட்டுருக்கிறாரு. கனகம் போயிட்டுருக்கதை பார்த்த ஊர் பெரியவங்க, சார் இங்கே வாங்க, உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலான் இருந்தேன், இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல கனகம் வண்டி அப்படியே அந்த பக்கமாக திருப்பி அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்கே போய் நிறுத்திட்டு, என்னையா இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கீங்க? உங்களுக்கு தான் சார் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறோம், ஸ்டேஷனில் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆள்லா ஸ்டேஷனில் யார் ஃபோன் எடுத்தா என்ன? இன்ஸ்பெக்டர் லீவில் இருக்காரு, எஸ்ஐ இன்னும் போஸ்டிங்கில் போடல. சார் அப்போ நாங்கள் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அந்த ஆள் கத்தி கத்தி பேசவே இவர் கேட்டுக்கிட்டே பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. பக்கத்தில் வந்து நின்று கண்ணில் பார்த்த காட்சி அவருக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. அரை நிர்வாணமாக ஒரு பொண்ணு, தலையில் பாதி முடியோட, கை காலெல்லாம் செராய்ப்பா, மூஞ்சியெல்லாம் பலத்த அடியோட, ஏன் கடவாயில் பல்லு தெரிகிற அளவுக்கு சதையெல்லாம் பிஞ்சு ரத்த சொட்ட சொட்ட கடந்துக்கிறா. சுற்றி நாயெல்லாம் ஆட்கள் விரட்டி விட துணி அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு கிடக்குது. சுற்றி முத்தியும் பார்க்கறது எல்லாமே அவங்களுக்கு பெரிய பயத்தை ஏற்படுத்துது. யோ என்னையா அது? யாரையா இந்த பொண்ணு? யாருன்னு தெரில சார், ஆனால் நம்ம ஊர் சைடு கிடையாது. எப்படியா சொல்கிறீங்க? துணிமணியை பாருங்கள் சார், அப்படியும் நம்ம ஊர் சைடு கிடையாது. என்னன்னு தெரில, எவனா அடித்து கொண்டாந்து போட்டிருக்கிறான். அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும், என்னான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே கனக வேகமாக ஃபோனை எடுத்து கால் பண்ணுறாரு. ஃபோனை எடுத்து 3வது ரிங்குக்கே அந்த பக்கம் லைன் கிடைக்க, சார் பக்கத்து ஸ்டேஷன் கனகம் பேசுகிறேன். சொல்லுங்கள் கனகண்ணே. சார் கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய தோய தோட்டத்துக்கு வரீங்களாங்கய்யா? தோய தோட்டத்துக்கா? எதுக்கு? வாங்களேன் சொல்லுறேன். சொன்ன உடனே அங்கேருந்து ஜீப் எடுத்துக்கிட்டு சிவம் கிளம்பி வராரு. சிவம் வந்து வண்டியை நிறுத்த உடனே பின்னாடி திரும்பி பார்த்த மக்கள் எல்லாரும் சிவத்தை பார்த்துட்டு இருக்க சிவத்தோட புருவங்கள் சுருங்கி மெல்ல மெல்ல நடந்து வராரு. கனக தொப்பி போட்டுட்டு பக்கத்தில் வந்து சல்யூட் அடிச்சு, வணக்கங்க தம்பி. சொல்லுங்கண்ணே என்ன விஷயம்? தம்பி பொண்ணு ஒன்று செத்து கிடக்குது, அவ்வளவுதான். சிவம் வேகமாக தன்னோட நடையை கூட்டிகிட்டு அங்கே போய் நிற்கிறாரு. அங்கே பார்க்கும் பொழுது செத்து கிடக்கக்கூடிய பெண்ணு பின்னாடி திரும்பி குப்பரை கடக்க அப்பளையா சொன்ன அதே காட்சி தான். என்ன நாய் பொறானதுக்கான அடையாளங்கள் நிறைய இருக்குது. எப்போ? யார் பார்த்தது? உடனே கனக திரும்பி மூக்கில் கர்ச்சீப்பை வச்சுக்கிட்டே, எப்பா யாருப்பா முதல்ல பார்த்தது, என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னாடி வந்த ஒரு குட்டி பையனை இழுத்து அவங்க அம்மா நிறுத்துறாங்க. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அதை பார்த்துட்டு அவங்க அம்மா பக்கமாக போய், நீங்கள் சொல்லினா இந்த கேஸில் எதுவும் பண்ண முடியாது, யாரையும் விட மாட்டேன் சார். பையனை ஸ்கூல்லேருந்து மதியமாக கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம் சார். அப்போ இங்கே ஏதோ நிறைய காக்கா நாயெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் வழக்கமாக இந்த இடத்துல நாய் நரி ஏதாவது செத்து கிடக்குன்னு நினச்சி பார்த்தோம். ஆனால் அங்கேருந்து பார்க்குறதுக்கு ஏதோ பெரிய உருவமாக துணியெல்லாம் போத்திருக்கவும் ஏதோ நாங்கள் சந்தேகப்பட்டு பக்கத்தில் வந்தோம்.
கரெக்டாக அதே நேரத்தில் இங்கே நிற்கிறாரு இந்த அண்ணன். அந்த அண்ணனும் சம்சாரம் பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்து பார்க்க அப்படியே ஊர் கூடிருச்சு சார். அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கடைசியாக கரங்க சார் போனார். அவர்கிட்ட சொன்னோம். அப்போது நீங்கள் தான் முதல்ல பார்த்துருக்கீங்க. பார்க்கும்போது மத்தியானம் இல்லை. ஆமாம் சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் பார்க்கல. அல்ல சார், இந்த பக்கம் வழித்தடை தான். ஊர்லேருந்து யாரும் அதிகபட்சமாக இந்த பக்கம் வரமாட்டாங்க. எல்லாம் பஸ் விட்டு ஷார்ட்கட்டில் போகலான்னா மட்டும்தான் இந்த பக்கம் வருவாங்க. அப்படி வந்தாங்க சார். அப்படி பார்த்தோம். கனகண்ணே ஃபோன் பண்ணி ஃபாரன்சிக்கும் ஜிஹெச்லேருந்து ஆளே வர சொல்லுங்கள். கரெக்டாக 1 மணி நேரத்தில் வந்து எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷனையும் ஆரம்பிக்கிறாங்க. ஊர் அங்கே இங்கேன்னு எல்லா பக்கத்துலேயும் ஊர் கூட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல சுற்றி இட்ஸ் அன் எமர்ஜென்சி பிளேஸ், யாரும் வரக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. அந்த பக்கம் யாரும் வராமல் இருக்கிறதுக்காக ரெட் கலர் ரிப்பன் கட்டி முக்கியமான ஆட்கள் மட்டும் பார்த்துட்ருக்குறாங்க. ஃபாரன்சிக் அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஜிஹெச் டாக்டர்ஸு நர்ஸ்னு எல்லா பக்கத்துலேயும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஊர் மக்கள் பக்கத்து ஊர் அந்த ஊர் இந்த ஊருன்னு எல்லாருமே அவங்க கூடிடுறாங்க. ஃபுல் செக்கப்பி பண்ணதுக்கப்புறமா டாக்டர் வந்து, சார் இங்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது ரொம்ப ரேர் சார், ஜிஹெச் கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் ஓகே சொன்னால் போயிடலாம், ஃபாரன்சிக் மட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்ல கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கிளம்பிச்சு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் பக்கத்தில் வராரு. சார் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் இருக்கும். டெட் பாடி ஓரளவுக்கு அழுக ஆரம்பிச்சிருச்சு. யாரோ பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கான கம்ப்ளீட்டான அடையாளம் இருக்குது. அண்ட் அந்த பொண்ணை பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க. பொண்ணுக்கு எப்படி வயசு ஒரு 32லேருந்து 36க்குள்ளே இருக்கலாம். மேபி மேரிடாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு டெலிவரிக்கான எல்லா விதமான அடையாளங்களும் நல்லாவே தெரியுது. இதுக்கு மேலே நாம் பண்ணணும் அப்படின்னா ஜிஹெச் கொண்டே போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் தெரியும். பார்த்த வரைக்கும் அவங்களோட மேற்பார்வையில் அவங்களோட முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்க்கும் பொழுது தெரிஞ்சது இதுதான். இது பார்வையானது தான். அதுக்கு மேலே நீங்கள் ஜிஹெச்சில் தான் பண்ணிக்கணும். சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய அடையாளங்களை எடுத்துருக்குறோம். கால் தடங்கள் கிடச்சிருக்கு. அங்கங்கே சில முடிகள் கிடச்சிருக்கு. சில துண்டு கண்ணாடிகளும் கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கலாம். கண்ணாடி துண்டில் கொஞ்சம் ரத்தங்கள் இருக்குது. அது இவங்களோடதா இல்லை வேற யாருதான்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க. ஜிஹெச்சுக்கு போய் அந்த டெட் பாடி இறக்கி அதை உள்ளே கொண்டு போய் ருத்ராவை பார்த்து, ருத்ரா இது கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க முடியுமா? ஏரியாவில் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகுது. ஆல்ரெடி இது 3வது கொலை. 3 கொலைகளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாதா இருந்தாலும் ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல இணைஞ்சிருக்குமோன்னு எனக்கு தோண ஆரம்பிக்குது. அதனால இதை கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சிவம் கொடுக்கலாம், பட் எப்படி 1 டே ஆயிரும். இல்லை கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக பண்ணுங்களேன். சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா போக ஜிஹெச்சில் மார்ச்சுவரியிலிருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு போகிறாங்க. வெளியில் வந்து இன்ஸ்பெக்டர் சிவம், கனகு, சுந்தரம் எல்லாருமே, சார் என்ன சார் நடக்குது? அடிக்கடி இப்படியே கொலை நடந்தால் நம்ம என்ன சார் பண்ணுவோம்? நம்ம ஏரியாவில் இந்த மாதிரிலாம் நடக்கிறது ரொம்ப அரிது சார். ஏன் இப்போ இப்படி நடக்குன்னு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது சார். பார்க்கலாண்ணே, ஏதாவது க்ளூ கிடைக்கும். இந்த 3க்கும் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சம்மந்தம் இருந்தால் இந்த கேஸ் நம்ம கொஞ்சம் ஈஸியாக போயிடும் நான் நினைக்கிறேன் சார். அது வந்து அப்படிங்கும் பொழுது அந்த பக்கமாக பார்க்க பாட்டியோட வீட்டில் இருந்து எல்லாரும் அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. கரெக்டாக இவர் போய், என்ன இங்கே நிற்கிறீங்க? அம்மாவுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா சொத்தெல்லாம் கொஞ்சம். அது எப்படி கேஸ் இருக்குமோ டெத் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க? அது சார், அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி பையன் சிவத்தை பார்க்குறாரு. கேஸை இன்னும் ப்ராப்பராக முடியல, எப்படி நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க? உங்கள் அம்மாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் விஷத்தை குடிச்சிருக்காங்கன்னு இருக்கு. யார் என்னன்னு பார்க்காம கேஸ் நடந்துட்டுருக்கு சார். அப்படிதான் சொல்கிறீங்க. 10 நாளைக்கு மேலே ஆச்சு. நாங்களாவது ஏதாவது பண்ணுவோம்ல சார். அதனால தான் சார் வக்கீலை பிடிச்சி பார்த்துட்ருக்கோம். எந்த வக்கீல்? வக்கீலோட வந்து நாளைக்கு ஸ்டேஷனில் பாருங்கள். சுந்தரமண்ண என்னென்ன கேஸ் ஏமுள்ள டெத் சர்டிஃபிகேட் வாங்க வந்து அது இதுங்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே? உங்கள் அம்மா விஷம் சாப்பிட்ருக்காங்க. என்ன சாப்பாடு கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் சார். எங்கள் அம்மாலாம் எதுவுமே சாப்பிடல சார். எங்கள் அம்மா அந்த அன்னைக்கு காலையிலும் சாப்பிடல. எங்கள் அன்னைக்கோட சண்டை கட்டிக்கிட்டு முந்தின நாள் நைட்டும் சாப்பிடல. போயிட்டு வந்து சாப்பிட்லான் இருந்துச்சு. ஆமாம், போயிட்டு வந்து சாப்பிட்லான்னா போகிற வழியில் யாரோ என்னமோ விஷம் வச்சு உங்கள் அம்மாவை கொண்டிருக்காங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சிவம் திட்டிட்டு ஸ்டேஷனுக்கு அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து மீட் பண்ணணும், அந்த வக்கீலோட வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவங்க எல்லாரும் வேற வழி இல்லாமல் தலையாட்டிட்டு போக அந்த பையன் அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். போயிட்டு இருந்தவன் டக்குன்னு திரும்பி, அப்பா ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கிட்ட போகிறான். போனவன், சார்
உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என்னப்பா? எங்க ஆயா முந்தின நாள் நைட்டு காலையில மதியம் சாகிற வரைக்கும் சோறெல்லாம் எதுவுமே திங்கல. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க கிணத்துக்கு குளிக்க போகும் பொழுது ஐஸ் வண்டி வந்துச்சு. ஐஸ் வண்டியிலேருந்து கப்பைஸ் வாங்கி சாப்பிட்டுச்சு எங்க ஆயா. அது எனக்கு ஞாபகம் இருக்கு. கப்பைஸா? சரி தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போகவே, வாங்கினே கப்பைஸ் வாங்கி சாப்பிட்டதெல்லாம் என்னென்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னவர் நடக்கிற நடைய ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு சுந்தரத்தை பார்க்குறாரு. என்ன தம்பி, என்னாச்சு? என்ன கப்பைஸ் வாங்கி சாப்பிட்டேன்னு அந்த பையன் சொல்கிறான்? ஏன் ஒருவேளை அதில் விஷம் கலந்துருக்கக்கூடாது? ஏன் தம்பி, ஆயாக்கு கப்பைஸில் வாங்கி ஏன் அவங்க விஷத்தை வச்சு கொடுக்கணும்? அதுக்குன்னே ஒரு ஐஸ்காரனை செட் பண்ணி, அதுக்குன்னே ஒரு ஐஸ்காரனை பண்ணி, ஐஸ்கார் எதுக்கு தம்பி அப்படிங்கும் பொழுது தான் சுந்தரம் சிவத்தை பார்க்க, சிவம் சுந்தரத்தை பார்க்குறாரு. அவங்க 2 பேத்துக்குள்ள மனசுக்குள்ளேயுமே ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு ஸ்பார்க் ஆயிருக்கு. அதே நேரத்தில் ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஐஸ் வண்டியும் ஞாபகம் வருது. அப்போது பாட்டி செத்ததுக்கான காரணம் விஷமா இல்லை வேற ஏதாவதுதான் தெரியாது. ஆனால் இதில் வேற ஏதோ விஷயம் உள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் அப்படி என்ன இல்லீகல் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க?